அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் பாடக்குறிப்புகளானது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர் நியமன தேர்வு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு, ஆசிரியர் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படுது. அதனால நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காணொளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 9ஆம் வகுப்பில் 4 இயல்கள் முடிச்சிருக்கோம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு இயல் 5ஐ காணலாம். இயல் 5 உரைநடை. கல்வியில் சிறந்த பெண்கள். சங்ககால பெண்பால் புலவர்கள் யார் யார் அப்படின்னா ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணிய குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சங்ககால பெண்பால் புலவர்கள். அடுத்ததாக முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி பார்க்கிறோம். இவருடைய காலம் 1886 முதல் 1968 வரை. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் இந்த முத்துலட்சுமி அம்மையார். அடையாறில் 1930 ஔவை இல்லம் நிறுவினார். 1952 புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையை முடக்க எழுந்தவர் அப்படின்னு முத்துலட்சுமி அம்மையாரை பெரியார் அவர்கள் பாராட்டியுள்ளார். விடியாது பெண்ணாலே, முடியாது பெண்ணாலே என்று பாடியது பெரியார், விடியாது பெண்ணாலே என்ற கேள்வியினை மிதித்தது என்று பாராட்டியவர் பாரதி. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என முழக்கம் செய்தவர் என்று பாரதிதாசன் பாராட்டியிருப்பாங்க. 1882 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. ஹண்டர் குழு அறிக்கைப்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார்கள். அடுத்ததாக மூவலூர் ராமாமிர்தம் அவங்கள பத்தி பார்க்கிறோம். 1883 முதல் 1962 வரை இவங்க காலகட்டம். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரிலேயே வழங்குகிறது. அடுத்ததாக பண்டித ரமாபாய் 1858 முதல் 1922 வரை சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். இவங்க தான் பண்டித ரமாபாய். அடுத்ததாக ஐடாஸ் சோஃபியா ஸ்கட்டர் 1870 முதல் 1960 வரை இவங்க காலகட்டம். பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவ மையம் அளித்தவர் யாருன்னா இந்த சோஃபியா ஸ்கட்டர். அடுத்ததா சாவித்திரிபாய் பூலே 1831 முதல் 1897 வரை. 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா சாவித்திரிபாய் பூலே அவர்கள். அடுத்ததாக நீலாம்பிகை அம்மையார் 1903 முதல் 1943 வரை. தனித்தமிழில் சிறந்து விளங்கினார். மறைமலையடிகளின் மகள் அப்படின்னு பாராட்டுறாங்க. இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படின்ன நூல்களை எழுதினது யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். அடுத்ததாக பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா
பெரியார் நாகம்மை இலவச கல்வி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித் தொகையுடன் தொடர்புடையது. 1964 கோத்தாரி கல்விக்குழு மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. குழந்தை திருமண சட்டமான சாரதா சட்டம் 1929 கொண்டு வரப்பட்டது. இது பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்களாகும். அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மையார் 1906 முதல் 1955 வரை தமிழ், ஆங்கிலம், அறிவியல் துறைகளில் சிறந்து விளங்கினார். பேராசிரியராக ராணி மேரி கல்லூரியில் பணியாற்றினார். இவர் எழுதிய நூல்கள் சூரியன், பரமானு புராணம் ஆகியவை. அடுத்ததாக செய்யுள் குடும்ப விளக்கு எனும் தலைப்பில் பாடல் வரிகள். கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள். இப்பாடலில் உள்ள பொருள்கள் கலர் நிலம் என்றால் உவர் நிலம், நவிலல் சொல்லல், வையம் உலகம், மாக்கடல் பெரிய கடல், இயற்றுக செய்க, மின்னலை அப்படின்னா மின்னாலை போன்றவளை, மின்னாள் ஒளிரமாட்டாள், தணல் நெருப்பு, தாழி சமைக்கும் கலன், தவிர்க்க ஒணா தவிக்க இயலாத, அனித்து அருகில், யாண்டும் எப்பொழுதும். இலக்கண குறிப்பு. மாக்கடல் உரிச்சொல் தொடர், ஆக்கல் தொழிற்பெயர், பொன்னே போல் உவம உருபு, மலர்க்கை உவமைத் தொகை, வில்வாள் உம்மைத் தொகை, தவிர்க்க ஒணா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கலாம்? விளைவது அப்படிங்கிற வார்த்தையை விளை கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் து. அப்போ விளை என்பது பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆ சாரியை, து தொழிற்பெயர் விகுதி. இரண்டாவது சொல் சமைக்கின்றார். சமை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர். சமை பகுதி, இக்கு சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆ சாரியை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. நூல் குறிப்பு. குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்ப விளக்கானது 5 பகுதிகளை உடையது. இங்கு தரப்பட்டுள்ள பாடல் 2ஆம் பகுதியின் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் உள்ளது. பாரதிதாசன். இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதி மீது கொண்ட ஈர்ப்பால் பாரதிதாசன் என்று பெயர் மாற்றிக் கொண்டார். இவர் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கிடைத்தது. கற்பவை கற்றபின். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே என்று பாடியவர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் பாவேந்தர். இரண்டாவது செய்யுள் சிறுபஞ்ச மூலம். பாடல். அறிவுடையார் தாமே உணர்வர் எனும் தலைப்பில் பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. பூவாது காய்க்கும் மரம் உள, நன்றி அறிவார் மூவாது மூத்தவர் என்று பாடல் வரிகள் உள்ளது. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்பாடலில் உள்ள பொருள் மூவாது என்றால் முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா என்றால் கெடாதிருத்தல், அறிவார் வல்லார் என்பது வினையால் அணையும் பெயர், விதையாமை உரையாமை என்றால் எதிர்மறை தொழிற்பெயர். பகுபத உறுப்பிலக்கணம். உரையாமை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. இதில் உரை என்பது பகுதி, ஈ என்பது சந்தி, அதுவும் உடம்படுமை சந்தி, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, மை என்பது தொழிற்பெயர் விகுதி. இரண்டாவது பகுபத உறுப்பிலக்கணம் வார்த்தை காய்க்கும். காய் என்பது பகுதி, இக் என்பது சந்தி, இக் அடுத்த இக்கு எதிர்கால இடைநிலை, கடைசியாக வரக்கூடிய என்பது பெயரெச்ச விகுதி. நூல் குறிப்பு. சிறுபஞ்ச மூலம் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின.
அவை 11 கீழ்க்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்த சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. இதன் ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மா காரியாசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல ஒரு பாடலில் 3, 6 கருத்துகள் கொண்ட அறநூல்கள் 11 கீழ்க்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன. சாதனைக்கு வயது தடையில்லை. 10 வயதிற்குள்ளேயே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11ஆம் வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16ஆம் வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17ஆம் வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ. அடுத்ததாக விரிவானம். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை எனும் தலைப்பில் அண்ணாவின் பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்களில் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் தேவை. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். 2009 நடுவண் அரசு அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணாவின் 100 நிறைவடைந்ததை அடுத்து தமிழக அரசு அண்ணா 100 நூலகத்தை உருவாக்கியது. ஆசிரியர் குறிப்பு. அண்ணா தென்னாட்டின் பெர்னாட் ஷா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும் குடியரசு, விடுதலை இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். முதல்வராக பொறுப்பேற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். நூலக குறிப்பு. ஆசியாவில் பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா, இது சென்னையில் உள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், இது அமெரிக்காவில் உள்ளது. கற்பவை கற்றபின். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கத்தே. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. இது சீர்காழி இரா. அரங்கநாதன் பிறந்த நாள். இன்றைய நாளே இதனாலேயே இந்த தேதியை, அதாவது ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது தேசிய நூலக நாள். இவரே இந்திய நூலகத்தின் தந்தை. யார் அப்படின்னா இரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் இந்திய நூலகத்தின் தந்தை. அடுத்ததாக கற்கண்டு. இடைச்சொல் மற்றும் உரிச்சொல்கள். இடைச்சொற்கள் என்னென்ன அப்படின்னா இன், கு, உடைய, உம், ஐ, விட, கல், ஆனால், தான்
போல, உடன் அப்படிங்கிறது இடைச்சொற்கள். இதற்கான சில எடுத்துக்காட்டுகள்: சுசி அவளுடைய தோழி கமீலாவின் வீட்டுக்கு போனாள். சசியும் காசியும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சசியை விட கனி 2 ஆண்டுகள் பெரியவள். பெயர் சொற்கள் வினைச்சொற்களைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொற்களின் வகைகளாவன: வேற்றுமை உருபுகள் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 8 வேற்றுமைகள். முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மீதம் உள்ளவை 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரை. ஐ, ஆல், கு, இன், அது, கண் இவை வேற்றுமை உருபுகள். பன்மை விகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல், மார் அப்படிங்கிறது பன்மை விகுதிகள். திணை பால் விகுதிகள் எது எது அப்படின்னா ஏன், ஓம், ஆய், ஈர் அதாவது கல் என்பது ஈர், ஆன், ஆல், ஆர், ஆர்கள், து, அ என்பன திணைப்பால் விகுதிகள். கால இடைநிலைகள் பார்த்தோம் அப்படின்னா கிறு, கின்று. பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ, உ, இ, மல். எதிர்மறை இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னா ஆ, அல், இல். தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா தல், அம், மை என்பவை தொழிற்பெயர் விகுதிகள். வியங்கோல் விகுதிகள் கா, ய. சாரியைகள் அத்து, அற்று, அம். உவம உருபுகள் போல, மாதிரி. இணைப்பிடை சொற்கள் அல்லது இல்லை, என்றால், ஆனால், ஓ, ஆகவே, எனினும் இவை எல்லாமே இணைப்பிட சொற்கள். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் என்னென்ன அப்படின்னா ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம். சொல்லுறுப்புகள் என்னென்ன அப்படின்னா மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. வினா உருபுகள் என்னென்ன அப்படின்னா ஆ, ஓ. இவற்றுள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, அம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு சொல்லி பார்த்துருப்பாங்க. எங்கிருந்து வருது அப்படின்னா மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. இது எதிர்மறை உண்மை. பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னு சொல்றது உயர்வு, சிறப்பு. அதுபோல ஓகார இடைச்சொல். இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வரும். அதை தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாமை, மிகை, இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வரும். இன்றைக்கு மழை பெய்யுமோ என்ற ஐயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது அது. பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள், இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இது ஓ என்ற சொல்லிலிருந்து உள்ள எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக ஏ இருக்கு, தான். அடுத்ததாக மட்டும், ஆவது, கூட, ஆம் என்ற வார்த்தைகளிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட எடுத்துக்காட்டு மெட்டீரியல் வாங்குறவங்க நேராக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் கூடுதல் தகவல்கள். அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. அதாவது அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. ஒருமையில் ஒரு சொல்லும்போது அன்று தான் யூஸ் பண்ணணும். பன்மையில சொல்லும்போது அல்ல அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா இது பழம் அன்று. பழம் என்பது ஒருமை. இப்போ ஒருமைனா என்ன சொன்னோம்? அன்று. பழங்கள் என்பது என்ன? பன்மை. பன்மைனா என்ன சொன்னோம்? அல்ல. இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல என்பது சரியான வாக்கியம். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு எத்தனை நூல்கள் வேண்டும். எத்துணை பெரிய மரம். எத்துணை ஆண்டு பழமையானது. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இடைச்சொற்கள். கடைசியாக பார்க்க இருப்பது உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் என்றால் என்ன? பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன.
இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவது இல்லை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கு உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. என்னென்ன அப்படின்னா, கடிமலர் மணமிக்க மலர், கடிநகர் காவல் மிக்க நகர், கடி விடுதும் விரைவாக விடுவோம், கடி நுனி என்றால் கூர்மையான நுனி. அடுத்ததாக பல சொல் ஒரு பொருள் தருவது. உரு, தவ, நனி இந்த மூன்றும் மிகுதி என்னும் பொருளில் வரும். உரு, தவ, நனி அப்படின்னா மிகுதி என்ற பொருளும், உருபசி, தவ சிறிது, நனின் என்று அப்படின்று பல சொல் ஒரு பொருளை தரக்கூடியது. அடுத்ததாக மழ, குழ என்பவற்றிலிருந்து உருவானவைதான் மழலை, குழந்தை போன்ற சொற்கள். உவப்பு உவகை, பசப்பு என்றால் நிறம் மங்குதல், பயப்பு என்றால் போன்றவை அப்படியே பயன்படுகின்றன இந்த இடங்களில். செழுமை என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. பிழை நீக்கி எழுதுதல். மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும். இதுக்கு தேவையான இடைச்சொற்களை நாம் சேர்த்து எழுதணும். மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். இந்த வாக்கியத்தில் இடைச்சொல் என்ன பயன்படுத்துறோம்? நல்ல தமிழில் எழுதுவோம். பவள விழிதான் பரிசு உடையவள். பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். குழலியும் பாடத் தெரியும். சரியானது. குழலிக்கும் பாடத் தெரியும். இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க. பெரும் மழை பெய்தது, வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெரும் மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அலுவலர் வந்தார், அனைவரும் பதற்றம் அடைந்தனர். அலுவலர் வந்ததும் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் என்பது சரியான வாக்கியம். சுடர்கொடி பாடினால் மாலன் பாடினான். சுடர்கொடி பாடியதால் மாலனும் பாடினான். பழனிமலை பெரியது, இமயமலை மிக பெரியது. பழனிமலை பெரியது, இமயமலையோ மிக பெரியது. கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம். கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம். இவை இடைச்சொற்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட சொற்கள். அடுத்ததாக கலைச்சொற்கள் அறிவோம். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர், தன்னார்வலர் வாலண்டியர், கலர் நிலம் சலைன் சாயில், சொற்றொடர் சென்டென்ஸ். அறிவை விரிவு செய். ஓய்ந்திருக்கலாகாது என்ற நூலை எழுதியவர் கல்வி சிறுகதைகள். இது ஒரு தொகுப்பு நூல். அரசி என அழைக்கப்படும் ஆதி வல்லியப்பன். முதல் ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் சிங்கிஸ் ஜத் மாத்தவ். கல்வியில் நாடகம் என்னும் நூலை எழுதியவர் பிரளயன். மலாலா என்பவர் எழுதிய நூல் கரும்பலகை யுத்தம். இதுவரை 9ஆம் வகுப்பில் உள்ள இயல் 5 பார்த்தோம். அடுத்த காணொளியில் இயல் 6 காணலாம்.